சென்னை, பெரம்பூர், புளியந்தோப்பு உள்ளிட்ட பகுதிகளில் சூறைக்காற்றுடன் பலத்த மழை. ஆழ்வார்பேட்டை, நுங்கம்பாக்கம் உள்ளிட்ட இடங்களிலும் சூட்டை தணித்த மழை. இன்று முதல் ஒரு வாரத்திற்கு தமிழ்நாட்டில் கனமழைக்கு வாய்ப்பு. விழுப்புரம், தர்மபுரி, மயிலாடுதுறை உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும். நீலகிரி மாவட்டம் மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் வரும் 13ஆம் தேதி முதல் 3 நாட்கள் மிக கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. திருவள்ளூர் மாவட்டத்தில் அம்பத்தூர், அயப்பாக்கம் பகுதிகளில் மழை. ஊத்துக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளிலும் பரவலாக மழை. மின்துறை, உணவுத்துறை, பொதுப்பணித்துறை உள்ளிட்ட 4 துறைகளில் வெளியிடப்பட்ட அறிவிப்புகளின் நிலை என்ன? துணை முதலமைச்சர் உதயநிதி மற்றும் துறை அமைச்சர்களுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமைச் செயலகத்தில் ஆலோசனை. கல்வி நிதியை மத்திய அரசு வழங்க கோரிய வழக்கை அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என தமிழ்நாடு அரசு கோரிக்கை. கோடைக்கால அமர்வில் விசாரிக்க முடியாது என உச்சநீதிமன்றம் மறுப்பு. தாம்பரம் அரசு சேவை இல்லத்தில் மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுக்கப்பட்டதற்கு எடப்பாடி பழனிசாமி கண்டனம். சேவை இல்லங்களில் மகளிர் பாதுகாவலர்கள் நியமிக்கப்படுவார்கள் என அமைச்சர் கீதா ஜீவன் அறிவிப்பு. தாம்பரம் அரசு சேவை இல்ல மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் 8ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொந்தரவு விவகாரம். பாலியல் தொந்தரவில் ஈடுபட்டதாக காவல்துறையிடம் ஒப்புக்கொண்ட காவலாளி. உள்துறை அமைச்சர் பேசியது அப்பட்டமான பொய் என திமுக துணை பொதுச் செயலாளர் ஆ. ராசா காட்டம். அமைதியான மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை உருவாக்கி ஆதாயம் பார்க்க முயற்சி என குற்றச்சாட்டு. அப்பட்டமான பொய், அருவருப்பான வஞ்சகம், பிளவு நோக்கம் கொண்ட சூதுரை. திமுகவுக்கு யாரை பார்த்தும் பயமில்லை என ஆ. ராசா திட்டவட்டம். பிரதமர் மோடிதான் அச்சப்பட்டு கடந்த தேர்தலில் 5 முறை தமிழ்நாட்டிற்கு வந்ததாக பேட்டி. பிரைம் மினிஸ்டர் 5 தடவை வந்தாரு எம்பி எலெக்ஷனுக்கு. 5 முறை வந்தாரு. ஏன் பயந்தார் தமிழ்நாட்டை பார்த்து? சும்மா மேட்டுப்பாளையம் முனிசிபாலிட்டி, திருப்பூர் முனிசிபாலிட்டி 5 தடவை ஏதாவது பிரைம் மினிஸ்டர் வந்து பார்த்துருக்கீங்க? யாருக்கு பயம்? இதே போதுமா யாருக்கு பயம்? பாஜக டெல்லியில் விளையாடியதை போல தமிழ்நாட்டில் விளையாட முடியாது. அதிமுகவுக்கு கூட்டணி ஆட்சியில் உடன்பாடு உண்டா இல்லையா என்பதை வெளிப்படையாக அறிவிக்கவும் விசிக தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தல். அமித்ஷா அவர்கள் மட்டும்தான் திரும்ப சொல்லுகிறார் அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சியை கைப்பற்றும், கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்று. இதுவரையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டணி ஆட்சி குறித்து எந்த கருத்தும் சொல்லவில்லை. டெல்லி அடிமை என்பதை மீண்டும் மீண்டும் நிரூபித்து வருகிறார் எடப்பாடி பழனிசாமி என அமைச்சர் ரகுபதி விமர்சனம். எப்போதெல்லாம் அமித்ஷாவிற்கும் டெல்லிக்கும் ஆபத்து வருகிறதோ அப்போதெல்லாம் ஓடோடி வந்து வீண் அவதூறுகளை பரப்பி காப்பாற்ற துடிப்பதாக குற்றச்சாட்டு. பாஜக கூட்டணி வேண்டாம் என்ற நிலைப்பாட்டில் தற்போதும் உள்ளீர்களா என்ற கேள்விக்கு தற்போதைக்கு பதில் கூற முடியாது. அமித்ஷா மதுரை வந்து சென்ற நிலையில் பாமக நிறுவனர் ராமதாஸ் சென்னையில் பேட்டி. பாஜக கூட கூட்டணி நிலைப்பாடுல இல்ல அப்படின்றத லாஸ்ட் டைம் செய்தியாளர் சந்திப்பு சொல்லுங்க. இப்பவும் அதே நிலைப்பாட்டோட இருக்கீங்களா? அது இப்ப சொல்ல முடியாது. தமிழ்நாட்டில் அடுத்த ஆண்டில் ஆட்சி மாற்றம் நடந்தே தீரும். பாமக நிறுவனர் ராமதாஸ் திட்டவட்டம். 2026 மாற்றம் வரும் நினைக்கிறீங்களா? மாற்றம் வந்ததான் தீரும். மாற்றம் வரும், கட்டாயம் வரும். மதுரையில் 22ஆம் தேதி நடைபெற உள்ள முருக பக்தர்கள் மாநாட்டிற்கு அனுமதியா மறுப்பா என்பதை 12ஆம் தேதிக்குள் அறிவிக்க வேண்டும். மதுரை மாநகர காவல்துறைக்கு உயர்நீதிமன்ற கிளை உத்தரவு.
மதுரை முருக பக்தர்கள் மாநாட்டுக்கு எத்தனை லட்சம் பேர் வருவார்கள் என்பதை உறுதியாக கூறினால்தான் அனுமதி என தமிழக அரசு வாதம். பெங்களூருவில் IPL கோப்பை வெற்றி கொண்டாட்டத்தின் போது நெரிசலில் சிக்கி பலர் இறந்ததாகவும் விளக்கம். சட்டமன்ற தேர்தலில் விஜயின் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணியா? தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் விளக்கம். இது போய் விஜய் கிட்ட தான் நீங்க கேட்கணும், எங்க கிட்ட கேட்கக்கூடாது. நாங்க கட்சி ஆரம்பிச்சு 20 வருஷம் ஆயிடுச்சு, சரிங்களா? எங்க கிட்ட நீங்க கேட்கணும், விஜய் கிட்ட போய் கேளு. தாவைக்கவில் இணைந்த முன்னாள் IRS அதிகாரி அருண்ராஜ் கொள்கை பரப்பு பொதுச் செயலாளராக நியமனம். தேர்தல் வெற்றியை தாண்டி ஒரு அடிப்படை சமூக அரசியல் மாற்றத்திற்காக தலைவர் எடுத்திருக்கிற இந்த உன்னத பணியில் என்னை இணைத்துக் கொள்வதில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. முன்னாள் MLAக்கள் ராஜலட்சுமி, டேவிட் செல்வன் உள்ளிட்டோரும் தாவைக்கவில் இணைந்தனர். மதுரையில் அரசு பேருந்தை முன்கூட்டியே எடுக்க மறுத்த ஓட்டுநர் மீது காலணியால் தாக்குதல். பணிமனை மேலாளரை பணியிடை நீக்கம் செய்து மதுரை போக்குவரத்து கழக மேலாண் இயக்குநர் உத்தரவு. மதுரையில் அரசு பேருந்து ஓட்டுநரை காலணியால் அடித்த உதவி மேலாளர் வீடியோ வெளியீடு. தமிழ்நாடு போக்குவரத்து ஊழியர்களிடம் மன்னிப்பு கேட்பதாக உருக்கம். நேற்று நடந்த சம்பவத்துக்கு தாராபுரம் ஓட்டுநர் கணேசன் வசம் மனப்பூர்வமாக மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் தமிழ்நாடு அரசு அனைத்து போக்குவரத்து தொழிலாளர்கள் வசம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். காஞ்சிபுரத்தில் அரசு தொடக்க பள்ளிக்குள் புகுந்த உடும்பு. வலையில் சிக்கிய உடும்பு வகுப்பறைக்குள் சென்றதால் அலறி அடித்துக் கொண்டு ஓடிய மாணவர்கள். சென்னையில் ஒரு சவரன் ஆபரண தங்கம் 200 ரூபாய் விலை குறைந்து 71,640 ரூபாய்க்கு விற்பனை. 1 கிராம் 8,955 ரூபாயாக குறைந்தது. மும்பை பங்குச்சந்தை சென்செக்ஸ் 256 புள்ளிகளும், தேசிய பங்குச்சந்தை நிப்டி 100 புள்ளிகளும் உயர்ந்து வர்த்தகம் நிறைவு. 3,90,000 கோடி லாபம் கிடைத்ததால் முதலீட்டாளர்கள் மகிழ்ச்சி. சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு நாளை செல்ல தயாராகும் முதல் இந்தியர் சுபான்ஷு சுக்லா. நாசாவிலிருந்து நாளை புறப்படும் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவன ராக்கெட்டில் பயணம். மேகாலயாவில் அனிமூனின் போது கணவரை ஆள் வைத்து கொன்றதாக புகார். உத்தரப்பிரதேசத்தில் வைத்து மனைவி கைது. மும்பை அருகே புறநகர் ரயிலில் இருந்து விழுந்த 4 பேர் உயிரிழப்பு. மும்பையிலிருந்து தானே சென்ற ரயிலில் அதிக கூட்டம் இருந்ததால் விழுந்ததாக தகவல். கேரளாவின் கோழிக்கோடு அருகே நடுக்கடலில் தீப்பிடித்து எரியும் கப்பல். 20 கண்டெய்னர்கள் விழுந்த நிலையில் 18 பணியாளர்கள் கடலில் குதித்தனர். காசா மக்களுக்கு உதவிப் பொருட்களுடன் சென்ற சுற்றுச்சூழல் செயற்பாட்டாளர் கிரேட்டா தன்பர்க் நடுக்கடலில் கைது. திருப்பி அனுப்பியது இஸ்ரேலிய கடற்படை. அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறியோரை வெளியேற்ற ராணுவம் குவிப்புக்கு எதிர்ப்பு. லாஸ் ஏஞ்சலிஸ் நகரில் பல இடங்களில் மக்கள் போராட்டம், கார் எரிப்பு உள்ளிட்டவற்றால் பதற்றம். அமெரிக்காவில் குடியேற்ற கொள்கைக்கு எதிரான போராட்டத்தில் பெண் பத்திரிகையாளர் மீது ரப்பர் தோட்டா மூலம் துப்பாக்கிச் சூடு. பிரிட்டிஷ் புகைப்பட கலைஞரின் தொடையை பிளாஸ்டிக் தோட்டா கிழித்ததால் அறுவை சிகிச்சை.
தமிழ்நாட்டின் நிலையான வளர்ச்சி இலக்கு ஐரோப்பாவின் ஒட்டுமொத்த சராசரியை மிஞ்சியதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம். மின்சார வாகனங்கள், அறிவுசார் பொருளாதார முன்னேற்றங்கள் உள்ளிட்டவை மூலம் $1 டிரில்லியன் பொருளாதார இலக்கு மிக அருகில் தெரிவதாகவும் பதிவு. தமிழ்நாட்டின் வளர்ச்சி மற்றும் தேவைகள் தொடர்பாக மாநில அரசிடம் 4 அறிக்கைகள் சமர்ப்பிப்பு. 2030க்குள் அடைய வேண்டிய இலக்கிற்கு தயாராவது குறித்த மீளாய்வு என மாநில திட்டக்குழு துணைத் தலைவர் ஜெயரஞ்சன் பேட்டி. மாநில திட்டக்குழுவின் சார்பில் தயாரிக்கப்பட்ட 4 அறிக்கைகளை முதலமைச்சர் அவரிடம் மாநில திட்டக்குழுவின் துணைத் தலைவர் என்ற முறையில் நானும், இந்த எக்ஸாபிஷியோ மெம்பர், எக்ஸாபிஷியோ வைஸ் சேர்மன் என்கிற முறையில் நமது துணை முதலமைச்சர் அவர்களும் இணைந்து இந்த 4 அறிக்கைகளை தமிழக முதலமைச்சர் அவரிடம் வழங்கினோம். சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஆஜர். செந்தில் பாலாஜியின் சகோதரர் உட்பட 12 பேருக்கு கூடுதல் குற்றப்பத்திரிகை நகல்கள் வழங்கப்பட்டன. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து கூடுதல் பேருந்துகளை இயக்குவது தொடர்பாக அமைச்சர் சிவசங்கர் தலைமையில் ஆலோசனை. அனைத்து போக்குவரத்து கழக மேலாண் இயக்குநர்களும் பங்கேற்பு. வைகாசி விசாகத்தையொட்டி முருகன் கோயில்களில் அலைமோதும் கூட்டம். காவடி எடுத்தும் பால் குடம் சுமந்து வந்தும் நேர்த்திக்கடன் செலுத்தும் பக்தர்கள். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலின் 5ஆம் பிரகாரத்தில் முட்டை பிரியாணி, சிக்கன் கிரேவி சாப்பிட்ட தம்பதி காவல் நிலையம் அழைத்துச் சென்று போலீசார் விசாரணை. அந்த கவர் பிரிச்சு பாருங்க சார். அந்த இதில் கட்டி குருமா கட்டி கொடுத்தாங்க சார், அவ்வளோதான். அந்த கறி பீஸோட இருக்கு சார். அந்த இதில் போட்டு கொடுத்தாங்க. அந்த ஃப்ரிட்ஜில் இப்போ இது புஸ்கா வாங்கினா அது போட்டு கொடுத்தாங்க சார். நாங்கள் தனியாக சார். அந்த கறி பீஸ் இருக்கா இல்லையாண்ணா? ஏன்னா இந்த மாதிரி கோயிலுக்கு வந்து இந்த மாதிரி செய்யலாமாடா? நான்வெஜ் எதுவும் எங்க எடுத்து வரீங்க? இன்னைக்கு காசு இல்லை, டெய்லி வீட்டில் காசு இருக்கு. இல்ல கோயில்ல வந்து அண்ணாமலை கோயில்ல சாப்பிடலாமா? நான்வெஜ் சாப்பிடலாமா? யாராவது சாப்பிட்றாங்களாங்க? அங்கே இது வரைக்கும் சாப்பிட்டதே. என்ன ஊர்னீங்க? இதே ஊர். இதே ஊர்னா ஏன் இந்த பாவத்தெல்லாம் ஏத்துக்கிறீங்க? நெல்லை மாவட்டத்தில் கோயில் கொடை விழாவில் மனித தலையுடன் சாமியாடியதால் சர்ச்சை. 5 பேர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு. சென்னை மாநகரில் 2024 ஜூன் மாதம் வரை நிலுவையில் உள்ள எஃப்ஐஆர்களின் எண்ணிக்கை மற்றும் குற்றப்பத்திரிகை விவரங்கள் என்ன? ஜூலை 8ஆம் தேதிக்குள் அறிக்கை தாக்கல் செய்ய சென்னை ஆணையருக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு. தனது பாடல்களின் வரிகளை அனுமதியின்றி படத்தலைப்புகளாக வைப்பதாக வைரமுத்து ஆதங்கம். கேட்டுவிட்டு செய்வது நாகரிகம் ஆகாதா என கேள்வி. அறந்தாங்கி அரசு மாதிரி பள்ளியில் 12ஆம் வகுப்பில் 42 விழுக்காடு மாணவர்கள் தேர்ச்சி பெறாத விவகாரம். ஒரு ஆசிரியர் சஸ்பெண்ட், 7 ஆசிரியர்கள் பணியிட மாற்றம். தக்லை படத்தை திரையிட்டால் தீ வைப்பதாக மிரட்டல் என கர்நாடக திரையரங்கு உரிமையாளர்கள் வழக்கு. தீயணைப்பு சாதனம் பொருத்திக் கொள்ளுங்கள் என கூறி மனுவை தள்ளுபடி செய்த உச்சநீதிமன்றம். பெங்களூருவில் வெற்றி கொண்டாட்ட நெரிசலில் 11 பேர் உயிரிழந்த விவகாரம். கிரிமினல் வழக்கை ரத்து செய்ய கோரி கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் RCB அணி மனு.